இந்த வருஷம் ஆரம்பமே சுக்கிரன் மேஷ ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அந்த மாற்றத்திற்கு யார் காரணம்னு கேட்டால், சுக்கிர பயிற்சிங்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். திருமண யோகம், தொழில் யோகம், வேலை வாய்ப்பு யோகம், குழந்தை பாக்கிய யோகம், இப்படி எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்க வைக்கும். யூ ஆர் கோயிங் டு சக்சீட் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வெற்றியை பெறுவதற்கான நோக்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். கும்பராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள், அதாவது விஸ்வாவசு வருஷத்தினுடைய கடைசி சுக்கிர பயிற்சி, அதே மாதிரி பராபவ வருடத்தில் வரக்கூடிய முதல் சுக்கிர பயிற்சி. இது எப்படி சார் இப்படி சொல்லலாம்? ஏன்னா பராபவ வருடம் வந்ததுக்கு அப்புறம் தான் மே மாதம் தானே அடுத்த பயிற்சி. கரெக்டு தான். இந்த வருஷம் ஆரம்பமே சுக்கிரன் மேஷ ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அந்த மாற்றத்திற்கு யார் காரணம்னு கேட்டால் இந்த சுக்கிரன் தான் காரணம். சனி 12ஆம் இடத்துல இருக்காரு. மேஷராசிக்கு 12ஆம் இடம், காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்துக்கு 12ஆம் இடம். ஸோ அந்த இடத்துலேருந்து உச்சஸ்தானத்தை விட்டு சுக்கிரன் வெளியில் வர்றதுனால குறிப்பாக ஒரு விஷயம் மாற்றங்கள் வரும். இந்த அசுரத்தன்மை உடைய தலைவர்கள்லாம் கொஞ்சம் அடங்கி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 25, 2026 முதல் ஏப்ரல் 19, 2026 வரை, அதாவது ஏப்ரல் 19ஆம் தேதி வரைக்கும் மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. மார்ச் 25ஆம் தேதி மீன ராசியில் உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்து மேஷ ராசிக்கு வரார். மார்ச் 25லேருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் சனி சேர்க்கை. அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் சனி செவ்வாய் நெருப்பு கிரகங்கள் அந்த இடத்துல சேர்ந்துருக்கு. ஸோ இந்த அரசாங்க ரீதியான சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில விஷயங்கள்லாம் இப்போ தலைமை பதவியில் இருக்கிறதுலாம் தலைமை பதவியை இழந்து புதிய நபர்கள் தலைமை பதவிக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சியில் பல மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஏமாற்றங்கள் மிஞ்சக்கூடிய சூழ்நிலை. கலைத்துறையினால் பாதிப்பு ஏற்படுத்த நபர்கள் அடங்கி போவார்கள். கலைத்துறையில் யாருக்கெல்லாம் ஆதாயம் ஏற்பட்டதோ அவங்களுக்கெல்லாம் இப்போது அந்த ஆதாயத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது மேஷ ராசிக்குள்ளே வராரு. இந்த மேஷ ராசிங்கிறது செவ்வாயோடைய வீடு, எதிரியோட வீட்டில் சுக்கிரன் போகிறார். ஏற்கனவே சனி சூரியன் சுக்கிரன் சேர்க்கை பாதிப்பை தரும்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இது உலக அளவில் ஒரு பெரிய ஒரு மேஜர் ஷிஃப்ட் நடக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இது எத்தனை நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 25லேருந்து ஏப்ரல் 19 வரைக்கும், கிட்டத்தட்ட இதில் ஒரு 6 நாள், அதில் ஒரு 19 நாள், 25 நாட்கள். இந்த 25 நாட்கள் உலகத்தையே அப்படியே புரட்டி போடக்கூடிய வகையில் இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சுக்கிர பயிற்சி எப்படிப்பட்ட நற்பலன்கள் அல்லது சங்கடமான பலன்கள் கொடுக்க போகிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில், அலைபேசி எண்களில், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. வாருங்கள், உங்கள் ராசிக்கு உண்டான பொதுவான சுக்கிர பயிற்சி பலன்களை ஆராய்வோம். கும்பராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். பொதுவாக சனி, செவ்வாய், சுக்கிரன் இதெல்லாம் 3ஆம் இடத்துல மறைஞ்சா விசேஷம். உங்களுக்கு சுக்கிரன், உங்களுடைய பாக்யாதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடத்தில் மறைந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ 9ஆம் வீட்டதிபதி 9ஆம் இடத்தை பார்க்குறது விசேஷம். 9ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது. குடும்பத்தில் வம்ச விருத்தி. உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ திருமணம் நடக்கிறதுக்கான நேரம். பையனுக்கு பொண்ணு பார்க்குறீங்களா? கிடச்சிரும். பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறீங்களா? கிடச்சிரும். சார் என் பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கா சார், தாராளமாக பண்ணுவீங்க. இந்த சமயம் 9ஆம் இடத்தை சுக்கிரன் பார்த்தார்னா உங்களுக்கு குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற சூழ்நிலை வரும். சார் அப்போ எப்படி சார் லவ் பண்ணுற உங்களுக்கு அப்படி தான் வாய்க்கணுன்றதை மாற்றவே முடியாது.
அதே சமயம் தம்பி தங்கைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நிரந்தர வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ இல்லை நீங்கள் வாங்கின இடம் சம்பந்தமாகவோ கேஸ் நடக்குது அப்படின்னா அதில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். சார், ஆப்போசிட் ஜெண்டர் கேஸ் எப்படி இருக்கும் சார்? நான் என் மனைவி பேரில் கேஸ் போட்டிருக்கேன், நான் என் கணவர் பேரில் கேஸ் போட்டிருக்கேன்னா உங்களுக்கு இந்த கும்பராசிக்கு எப்படிப்பட்ட பலனை தரணுமோ அப்பேற்பட்ட வெற்றியை தரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. ஸோ சுக்கிர பயிற்சிங்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். திருமண யோகம், தொழில் யோகம், வேலைவாய்ப்பு யோகம், குழந்தை பாக்கிய யோகம், இப்படி எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்க வைக்கும். ஸோ விச் மீன்ஸ் தட் யூ ஆர் கோயிங் டு சக்சீட் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வெற்றியை பெறுவதற்கான நோக்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். அதில் வெற்றியும் அடைவீர்கள். இந்த சுக்கிர பயிற்சியானது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பண பலத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால மட்டும் இல்லை, பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வார்த்தைகளால் எதிரிகளை பயப்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். சுக்கிரன் 3ஆம் இடத்துல போய் மறையிறதுனால சமயோஜித புத்தியை கொடுப்பார், ஸ்மார்ட்னஸை கொடுப்பார். ரொம்ப ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் பண்ணுவீங்க. உங்களை பார்க்கும்போது எல்லோரும் ஆப்போசிட் ஜெண்டர்லேருந்து ஏன் உங்கள் சேம் ஜெண்டரே உங்கள் பேரில் ஒரு காதல் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவசரப்படாதீங்க. யார் லவ் பண்ணாலும் உடனே அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். அதனால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. இன்ஃபேக்ட் உங்கள் மேலதிகாரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை போக்கும் சூழ்நிலை ஏற்படுகின்ற மாதமாக இந்த சுக்கிர பயிற்சி அமைந்திடும். இந்த சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கும்பராசி நண்பர்களுக்கு குறிப்பான ஒரு வெற்றியை தரும். நிலம், வீடு, மனை சார்ந்த விஷயங்களில் வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் அதே சமயம் தாய் வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை போக்குறதுக்கு முயற்சி எடுக்கணும். நான் தாயார் கூட சண்டை போடுவேன், அவங்க மாமா கூட சண்டை போடுவேன், எங்கள் சித்தி கூட சண்டை போடுவேன், ஆனால் நான் பேச்சுவார்த்தையில் வச்சுக்க மாட்டேன்னா அது உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும். உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ இந்த சுக்கிர பயிற்சியானது மார்ச் 25 முதல் ஏப்ரல் 19 வரை சுக்கிர பயிற்சியானது கும்பராசிக்கு வளர்ச்சியையும் யோகத்தையும் ஏற்படுத்தும். தந்தை வழி உறவுகளின் ஒத்துழைப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். உங்களுடைய தொழில் ரீதியான முதலீடுகளில் அதிகப்படியான முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. இப்போ உங்கள் ராசிக்கான சுக்கிர பயிற்சி பலன்களை பார்த்தோம். இதை லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான், ஏன்னா உங்கள் ராசி ஒன்று உங்கள் லக்னம் ஒன்றா இருக்கும். இது ரெண்டுக்கும் கோரிலேட் பண்ணி பார்த்து தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாக மாற்றங்கள் நிகழக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு நல்ல மாற்றங்களாக ஏற்பட வேண்டும். எதிர்பாலினத்தவர்களால் பிரச்சனைகள் வராமல் இருந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.